நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆண்டிலும் இந்த சிலுவை தியான நேரத்தின் மூலமாக உங்களை ஜாசுவா டிவி வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டிலும் இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டியிருக்கிற இரக்கங்களுக்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த தியான நேரத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கடந்து செல்லலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த இந்த சிலுவை தியான நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நீங்கள் பேசுங்க. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாக, உம்முடைய சாயலாக எங்களை மாற்றுகிறதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. இன்றைய நாள் தியானத்திற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதின முதல் நிருபம் 7வது அதிகாரம் 23வது வார்த்தை. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நல்ல ஒரு அருமையான வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு ஆலோசனை எழுதுகிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். அடிமைகள் ஆகாதிருங்கள் என்கிற தலைப்பில் இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அநேக காரியங்களிலே மனிதர்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். அடிமைத்தனம் என்பது இதை விட்டு என்னால் வெளியிலே வர முடியவில்லை என்பது தான் அடிமைத்தனம். அல்லது இது இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்று சொல்வது அடிமைத்தனம். இந்த காரியங்களிலே இருந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காகத்தான் இரட்சகராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இன்னைக்கு எத்தனையோ காரியங்களிலே மீண்டும் சிக்கி கொண்டிருக்கிறோம், மீண்டும் அடிமைப்பட்டிருக்கிறோம், மீண்டும் வீழ்ந்து போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் இந்த அடிமைத்தனம் அத்தனையிலும் இருந்து கர்த்தர் நம்மை மீண்டும் வெளியிலே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை வெளியிலே கொண்டு வந்து பிரகாசிக்க பண்ணக்கூடிய தெய்வம். இன்றைய நாளில் நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களையும் அவர் நீக்குவதற்கு சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து ஒரு 6 மனிதர்களை நாம் பார்க்க போகிறோம். 3 மனிதர்கள் மீட்கப்பட்டவர்கள் மீண்டும் அடிமைகளாகி போனார்கள். ஒரு 3 மனிதர்கள் அடிமைகளாக போனார்கள், ஆனால் அவர்கள் அரசாளக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். மீட்கப்பட்டவர்கள் அடிமையானார்கள், அடிமையாக சென்றவர்கள் அரசாண்டார்கள். முதல் 3 மனிதர்கள் மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் எப்படி அடிமைகளாய் மாறிப்போனார்கள் என்கிறதை வேகமாய் கொடுக்கப்பட்ட குறுகிய நேரத்திற்குள்ளே நாம் பார்க்கலாம். சாமுவேல் புஸ்தகத்தை நாம் புரட்டும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே அங்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. 15வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து இப்படி சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த காரியத்தை சவுலின் மூலமாய் உடனே நிறைவேற்ற சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். நல்லா கவனிக்கணும், இது தேவனுடைய விருப்பம். இந்த சவுல் யார் அப்படின்னு பார்த்தா அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர். எந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்? எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். அவர்கள் கானானுக்கு வருகிறார்கள். கானானிலே அவர்கள் நியாயாதிபதியின் காலங்களிலே இருக்கிறார்கள். அதற்கடுத்து எங்களுக்கு அரசர் வேண்டும், ராஜா வேண்டும் என்று கேட்கப்பட்ட பொழுது இந்த சவுலைத்தான் தெய்வம் முதல் அரசனாய்
சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த சவுலினுடைய பின்னணியெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்த நபர் தான் இந்த சவுல். அவர் சொல்லுவார், என்னுடைய காரியங்கள் எல்லாம் இப்படிப்பட்டதுன்னு. ஆனால் கர்த்தர் அவரைத்தான் அரசனாய் மாற்றியிருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீட்கப்பட்ட சவுல் இப்பொழுது அரசனாய் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த அமலேக்கை முற்றிலுமாய் ஒன்றுமில்லாமல் கொன்று போடு என்று சொல்லுகிறார். நடந்தது என்ன? அதே 15வது அதிகாரம் 9வது வார்த்தையை நாம் வாசித்தோம் என்றால், சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். கவனிங்க, தேவன் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் அழித்து போடு. ஆனால் இங்கு சவுலும் அவரோடு இணைந்திருக்கிற ஜனங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இரண்டாம் தரமான முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையும் அழிச்சு போடு, ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய ஜனங்களை வழிமறித்தவர்கள் தேவனுடைய அந்த செயலை முழுமையுமாய் செய்வதற்கு மனதில்லாமல் சவுல் அன்னைக்கு மாறிவிட்டார். இந்த மாற்றத்திற்கு பெயர்தான் கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொன்னதை அப்படியே செஞ்சிடணும். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, அதற்கு மாறுபாடாய் செயல்படுகிறார். எப்படி மாறுபாடாய் செயல்படுகிறார்? அதில் இருக்கிற சில காரியங்களை விட்டு வைக்கிறார். இந்த கீழ்ப்படியாமை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை எதை கொண்டு வருகிறது என்றால், இச்சையை கொண்டு வருகிறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏதேன் தோட்டத்துக்கு அப்படி கொஞ்சம் நம்ம திரும்பி போனோம் அப்படின்னா, ஏதேனில் நடந்தது என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. இரண்டாவது, அவர்கள் கண்களிலே அந்த பழம் என்பது பார்வைக்கு மிகவும் அழகானதாய் இச்சை. கீழ்ப்படியாமை எங்கு இருக்கிறதோ அங்கு இச்சை வந்துடும். பிசாசினுடைய தந்திரம். இன்னைக்கு மீட்கப்பட்ட இந்த சவுலை அடிமைத்தனத்திற்குள் கொண்டு போகக்கூடிய பிசாசின் தந்திரத்தை கவனிங்கள். இன்னைக்கு நாமும் மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசிற்கு இடம் கொடுத்தோம் என்றால் சவுலினுடைய காரியம் நமக்குள்ளே வர வாய்ப்பு. அதில் நடந்த காரியம் என்ன? அப்பொழுது சாமுவேல் அங்கு அவரை பார்க்க வருகிறார். 1 சாமுவேல் 15வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். சாமுவேல் வந்து கேட்குறார், எல்லாம் சத்தம் கேட்க என்ன காரியம்ப்பா அப்படின்னு. அப்போ சாமுவேல் இடத்திலே சவுல் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள். நல்லா கவனிங்க. நாம் முதல்ல வாசித்த அந்த 9வது வசனத்திலே சவுலும் ஜனங்களும் தான் இந்த காரியத்தை செய்கிறார்கள். இப்போ சாமுவேல் வந்து கேட்ட உடனே சவுல் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. ஏன் இந்த வார்த்தையை சொல்றார்? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. ஏனென்றால் அவர் தேவனை விட்டு விலகிவிட்டார். அதனால தான் அவர் சொல்றார் உம்முடைய தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார் என்றால், 2 பேர் ஒரே ஆவியை உடையவர்களாய், ஒரே தெய்வத்தை தொழுது கொள்கிறவர்களாய், ஒரே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல சவுல் சொன்ன வார்த்தை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. எத்தனை தூரம் அந்த வார்த்தைகளிலே மாற்றம் இருக்கிறது. அதுவும் அல்லாமல் ஜனங்களின் மேலே முழு பழியையும் தூக்கி போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதல்ல கீழ்ப்படியாமை வருகிறது, அது இச்சையை உள்ளே கொண்டு வருகிறது. அடுத்து பொய் சொல்ல வைக்கிறது, வஞ்சகமான பேச்சு பேச வைக்கிறது. இவை அனைத்துமே பிசாசின் காரியங்கள். மீட்கப்பட்ட சவுல் அடிமைத்தனத்திற்குள் போய்விட்டார். 2வது நபராய் ஒருத்தரை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம் யாவரும் அறிந்திருக்கிற ஒரு நல்ல மனிதர் சிம்சோன். அவருடைய காரியம் என்ன? 13வது அதிகாரம், நியாயாதிபதி 13வது அதிகாரம் 24 நாம் பார்க்கும் பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்தது. எந்த பிள்ளை? சிம்சோன் என்று பெயரிடப்பட்ட அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் இந்த சிம்சோன். சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு நியாயாதிபதி. இந்த ஜனங்களை எல்லாம் விசாரிக்க வேண்டியவர். 20 வருடங்கள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தவர். அவருடைய காரியம் என்ன? இவரும் மீட்கப்பட்டவர். இவர் தேவனுக்காக பயங்கரமான காரியங்களை செய்தவர். ஆனால் இவர் அடிமைத்தனத்திற்குள் எப்படி மாட்டிக்கொண்டார் என்றால், 14வது அதிகாரத்தை நாம் புரட்டும் பொழுது 3வது
9வது வசனம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பன் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். கவனிங்க, கண்ணுக்கு பிரியமானவள். இந்த நியாயாதிபதியான சிம்சோன் பயங்கரமான காரியங்களை தேவனுக்கென்று செய்ய வேண்டியவர். பெலிஸ்தியரை எதிர்த்து, பெலிஸ்தியரை முறியடித்து, பெலிஸ்தியரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி நடத்துவதற்கென்று பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு மனிதன். அவருடைய பிறப்பே ஆச்சரியம், அவருடைய வளர்ப்பு ஆச்சரியம், அவர் நடத்தின காரியங்கள் ஆச்சரியம். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். எப்படி பிசாசு நுழைஞ்சிட்டான் பார்த்தீங்களா? அதான் மீட்கப்பட்ட நபருக்குள்ளே அடிமைத்தனத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கிரியைகளை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி சவுலினுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டதோ அதை போலவே இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் ஒரு வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சியின் தொடர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால் 16வது அதிகாரத்திற்கு நீங்கள் வந்தால் அங்கு 1வது வசனத்திலே, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அங்கும் ஒரு வேசியை கண்டு. நான் இப்படி தியானிக்கிறேன், இந்த சிம்சோன் மறுபடி காசாவுக்கு போகும்பொழுது கூட வேற ஒரு நபருடைய வீட்டில் தங்கியிருந்திருக்கலாமே. ஏன் இல்லை? எதற்காக இல்லை? அவரை அடிமைப்படுத்த அந்த காரியம் பிசாசு கொண்டு வந்தான். அடிமைப்பட்டு போனார். கண்டு அதை விட்டு அவரால் வெளியில் வர முடியலை. அவருடைய பார்வை எல்லாமே அதை சார்ந்ததாகவே இருக்கிறது. விளைவு அவர் தேவனை விட்டே பிரியக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இன்றைக்கு ஆண்டவர் இதை நமக்கு மீண்டும் ஒரு தடவை சவுலை, சிம்சோனை நினைவுபடுத்துகிறார் என்றால், நம் வாழ்க்கையில் அந்த அடிமைத்தனத்திற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால தான் இதையெல்லாம் பதிவு செய்து நம்ம கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம் என்றால் யூதாஸ் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு மனிதர். அவர் ஆச்சரியமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர், அற்புதமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர், அப்போஸ்தலர் என்கிற ஸ்தானத்திலே அங்கீகரிக்கப்பட்டவர். அவர் என்ன செய்கிறார்? அங்கே இருக்கக்கூடிய நபர்களிடத்திலே மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரத்தை நீங்கள் புரட்டுவீர்கள் என்றால் அங்கு அழகாய் அந்த வசனங்களை எல்லாம் நாம் பார்க்க முடியும். 26, 14, 15 பார்க்கும் பொழுது, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? நான் அவரை காட்டி கொடுக்கிறேன். பணம். அந்த பணத்தினுடைய ஆசை அவரை அடிமைப்படுத்தி விட்டது. அதனுடைய விளைவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு கூட துணிந்து விட்டார். இச்சை, அந்த பணத்தின் மேலே உள்ள இச்சை, அந்த பணமே தேவை, அதற்கான காரியத்தை நான் என்ன வேணாலும் செய்வேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ ஜனமே, பணம் அவசியம் தேவை. பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் வாழ்க்கையே பணம் இல்லை. வாழ்க்கைக்கு பணம் தேவையே ஒழிய பணம்தான் வாழ்க்கை என்றால் அப்படி வாழும் பொழுது தேவனை விட்டு நாம் முற்றிலும் பிரிகிறவர்களாய் மாறிப்போவோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த 3 நபரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இவர்கள் 3 பேரும் அடிமையாகி போனவர்கள். மிகப்பெரிய ஸ்தானத்திலே வைத்தார் தேவன். ஆனால் இவர்கள் 3 பேரும் அடிமையாகி போனார்கள். இவர்களுடைய ஆரம்பத்தை பார்த்தீர்கள் என்றால் ஆரம்பம் அருமையானதாக இருந்தது. முடிவை பார்த்தீர்கள் என்றால் 3 பேருடைய முடிவும் ஒரே முடிவு தான், தேவனுக்கு பிரியமில்லாத முடிவு தான். 3 பேரும் தன்னைத்தானே தான் மாய்த்து கொண்டார்களே ஒழிய வேற நல்ல விதமான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் இல்லை. அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் சற்று சிந்திப்போம். இந்த சவுலினுடைய காரியம் நமக்குள் இருக்கிறதா? இந்த சிம்சோனுடைய காரியம் நமக்குள் இருக்கிறதா? யூதாசினுடைய காரியம் நமக்குள் இருக்கிறதா? இப்படி இருந்ததென்றால் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறவர்கள் என்கிற ஸ்தானத்தில் இன்னும் நாம் இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்வோம், கிரயத்து கொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் எதற்கும் அடிமையாக கூடாது. அடிமைத்தனத்தை வென்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 பேர். இவங்க அடிமையாகத்தான் கொண்டு போகப்பட்டார்கள். 41வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்திலே 41வது அதிகாரத்தை நாம் புரட்டும் பொழுது 41வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியெல்லாம் அவன் கழுத்திலே அப்படியே தரிக்கிறதை நாம் 42வது வசனத்தில் பார்க்கிறோம். 41 பார்வோன் இப்படி சொல்கிறார். பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று. பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாய் ஆக்கினேன். யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஒரு அடிமையை பார்த்து சொல்லுகிறார்.
ஒரு அடிமை பார்வோனுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார். பார்வோன் சொல்லக்கூடிய வார்த்தை, எகிப்து தேசம் முழுமைக்கும் நீ அதிகாரி. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம்! அடிமையாய் போனவர்கள் அரசாளுகிறார்கள், அடிமையாய் போனவர்கள் ராஜ்யங்களை நடத்துகிறார்கள், அடிமையாய் போனவர்கள் ஜனங்களை காப்பாற்றுகிறார்கள். நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த யோசேப்பின் நிமித்தமாகத்தான் அநேக ஜனங்கள், லட்ச லட்ச ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த யோசேப்பு அடிமையாய் அந்த தேசத்திற்குள்ளே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். அன்பானவர்களே, இவரை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். இது எப்படி சாத்தியப்பட்டது? அடிமை எப்படி அரசாள முடியும்? அதற்குத்தான் யோசேப்பின் இடத்தில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் என்கிற ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய கண்களிலே அவரை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போனது. அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு. எல்லா அலங்காரத்தை காட்டிலும் பரிசுத்தம் தான் மிக சிறந்த பிரதானமான அலங்காரமாயிருக்கிறது. அந்த அலங்காரத்தை உடையவர்கள் தேவனுடைய பார்வையில் யோசேப்பாய் பார்க்கப்படுகிறார்கள். இவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவன் அவர்களோடு இருப்பார். தேவன் அவர்களை காரிய சித்தி உள்ளவர்களாகவே வைத்து கொண்டே இருப்பார். அவர்கள்தான் பார்வோன் முன்னால நிற்பாங்க. அவர்கள்தான் தேசத்துக்கு அதிகாரிகளாய் மாற்றப்படுவார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்றால் எஸ்தரினுடைய புஸ்தகத்தை நாம் எல்லாரும் அதிகமாய் வாசித்திருப்போம், தியானம் பண்ணியிருப்போம். அது நாம் அறியாத காரியங்களே அல்ல. எஸ்தருடைய வாழ்க்கையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த எஸ்தரை பார்த்து தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக 5வது அதிகாரம், எஸ்தர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டி என்ன? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன். அகாஸ்வேர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை. எஸ்தர் ராஜாத்தியே என்ன சொல்லியிருக்கணும்? எஸ்தர் என்ற அடிமையே, அப்படிதான் சொல்லியிருக்கணும். அடிமையாகத்தான் அங்கே கொண்டு போகப்பட்டாங்க. மொர்தெகாய், எஸ்தர் எல்லாம் அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. ஆனால் இங்கே என்ன வார்த்தையை அகாஸ்வேர் பயன்படுத்துகிறார்? எஸ்தர் ராஜாத்தியே. எத்தனை ஆச்சரியம் பார்த்தீர்களா? இதற்கு காரணம் என்ன? அவர்களிடத்தில் இருந்த ஜெபம். அந்த ஜெபம் ராஜாத்தி என்கிற இடத்திற்கு கொண்டு போகிறது. அவர்கள் மூலமாகத்தான் அழிக்கப்பட வேண்டும் என்று எல்லா இடத்திலையும் சுற்றறிக்கை விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய இனக்கூட்டம் காக்கப்படுகிறது. மீண்டும் நீங்கள் கவனிக்கணும், யோசேப்பு எப்படி ஒரு பெரிய திரளான ஜனங்களை காப்பாற்றினாரோ அதை போலவே இந்த எஸ்தரும் காப்பாற்றுகிறார்கள். காரணம் என்னவென்றால், இவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். பரிசுத்தம் உள்ள ஜெபம். யோசேப்பினிடத்தில் பரிசுத்தம், எஸ்தரிடத்தில் ஜெபம். பரிசுத்தம் உள்ள ஜெபம் அநேகரை காக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இன்னும் ஒரு நபரை நான் உங்கள் மத்தியிலே காண்பிக்க விரும்புகிறேன். தானியேல் என்கிற மனிதனை குறித்து அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்கவே முடியாது. இன்னைக்கு உலகளவில் இருக்கிறவர்களும் கூட தானியேலின் புஸ்தகங்களை எல்லாம் ஆராய்கிறார்கள். கடைசி காலங்களிலே என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தானியேலின் புஸ்தகங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தை புரட்டும் பொழுது 6வது அதிகாரம் 3வது வார்த்தையை கவனித்தால், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அடிமை என்று அந்த இடத்திலே அழைக்கப்பட வேண்டிய தானியேல் இப்போ என்ன வார்த்தைகளினாலே கனப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு வருகிறார் என்றால், அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இந்த அடிமையை, சாதாரணமாக இருக்கக்கூடிய அடிமை என்றால் என்ன? இந்த வேலையை தான் செய்யணும், அந்த வேலையை தான் செய்யணும், கடைக்கோடி வேலைகளை செய்வதற்கென்று கொண்டு போகப்பட்ட நபர்கள். ஆனால் இந்த தானியேல் அங்கே மிக உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன காரணம்? விசேஷ ஆவி அவருக்குள் இருந்தது. இதனுடைய விளைவு, இதனுடைய பலன் என்ன? 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் அழகாக எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்த நிற்கும். தானியேலின் தெய்வத்தை அங்கு ராஜா உயர்த்தி பேசக்கூடியதை பார்க்கிறோம். தானியேலின் மூலமாக தேவ நாமம் அங்கு மகிமைப்பட்டது.
நீங்கள் அடிமை ஆகாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை. முதல்ல 3 நபர்களை உங்கள் மத்தியிலே சொன்னேன். 3 பேரும் ஆரம்பம் ரொம்ப அருமையாக இருந்தது, முடிவோ பயங்கரமானதாக இருந்தது. 3 பேருடைய முடிவும் ஒன்றாய்த்தான் இருந்தது. இந்த 3 பேரையும் கவனித்து பார்த்தால் பின்பு பார்த்த 3 நபர்கள் யோசேப்பு, எஸ்தர், தானியேல், இந்த 3 பேரும் அடிமைகளாக போனவர்கள். ஆரம்பம் அற்பமானதாக இருந்தது, முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய காரியங்களிலேயும் கர்த்தர் சம்பூர்ணமான நன்மைகளை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது அப்படியே நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். யாருக்கும் அடிமையாக கூடாது, எந்த காரியத்திற்கும் அடிமையாக கூடாது, எந்த செயலுக்கும் அடிமையாக கூடாது. ஒன்றே ஒன்றுக்கு அடிமையாக வேண்டும். என்ன காரியம்? மரியாள் சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவருக்கு அடிமை. நீங்கள் ஆண்டவருக்கு அடிமையாய் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், உங்களை கர்த்தரிடத்திலே விட்டு கொடுத்து விடுவீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது தானியேலை போல உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் உலகம் முழுவதும் மகிமைப்படும். எப்படி எஸ்தர் மூலமாய் ஒரு கூட்டம் காக்கப்பட்டதோ அதை போல உங்கள் மூலமாய் ஒரு கூட்டம் காக்கப்படும். எப்படி யோசேப்பின் மூலமாய் திரளான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்களினுடைய ஜீவன் காக்கப்பட்டதோ அதை போல உங்கள் மூலமாய் காக்கப்படும். யோசேப்புக்குள் இருந்த பரிசுத்தம், எஸ்தருக்குள் இருந்த ஜெபம், தானியேலுக்குள் இருந்த கரை திரைப்படாத வாழ்க்கை, இந்த 3ஐயும் இணைத்து நமக்குள் நாம் இன்றைக்கு அதை ஒவ்வொரு நாளும் செயலாய் மாற்றுவோம் என்றால் நம் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்படும். ஒரு நிமிடம் தலைதாழ்த்து ஜெபித்து இந்த தியான நேரத்தை நிறைவு செய்யலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். அடிமை ஆகாதிருங்கள் என்கிற நல்ல ஒரு வார்த்தையிலே இவ்வளவு நேரம் எங்களை நீங்கள் தியானிக்க வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சவுலை போல, சிம்சோனை போல, யூதாசை போல அடிமையாய் போகாத அளவிற்கு எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்ததற்காக நன்றி. அதை போல யோசேப்பு, எஸ்தர், தானியேலை போல நாங்கள் உமக்கு அடிமைகளாக இருந்து உம் நாம மகிமைப்படும்படியாய் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இந்த சத்தியத்திலே எங்கள் அனைவரையும் நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரைக்கடை வாங்க. நமது நிலா கூரைக்கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரைக்கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.